எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நேற்று போட்ட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து எறா தூளில் வந்து செஞ்சதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகே, நேற்று நான் ஒரு பிரச்சனைன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த பிரச்சனைக்கு வந்து இதுதான் அப்படின்றத சில பேர் புரிஞ்சிக்கின்னு ஒரு 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. 2, 3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தது ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்தது. இன்னொருத்தவங்க வந்து அவங்க என்ன தான் பண்ணாலும் பண்ணிட்டு போட்டோம், நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க, அது உங்களுடைய கடமை, அது உங்களுடைய உரிமை அப்படின்ட்டு சொன்னீங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. நம்ம என்ன தான் அவங்கள வந்து நான் பார்த்துக்கிட்டாலும் அவங்க வந்து முடிவாக சொல்லிட்டாங்க, நான் அவங்க மருமக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயந்தான் வந்து மனசுக்கு தாங்க முடியல. அதனால தான் நேற்று கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன். அதனால தான் என் ஹஸ்பண்டுக்கும் எனக்குமே சண்டையாச்சு. இப்போ வரைக்குமே எங்கள் 2 பேருக்குள்ளே இன்னும் அந்த சண்டை போயிட்டு தான் இருக்குது. இன்னும் அந்த சண்டை கம்ப்ளீட் ஆகலை. இப்போவுமே ஒரு சிஸ்டர் வந்து இன்றைக்கி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கூட நல்லா தான் வீடியோ எடுத்து போட்டு இருக்கிற, அப்புறம் வந்து நீ பிரச்சனை அப்படின்னு சொல்கிறியே அப்படி பிரச்சனையே அன்றைக்கி அந்த வீடியோ எடுத்த அன்னைக்கு தாங்க பிரச்சனையே. அந்த மீன் வாங்கிட்டு வந்தது, நான் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்தது எல்லாமே அன்னைக்கு தான் அந்த பிரச்சனையே. அம்மா வந்து அப்பாக்கிட்டேயும் என்கிட்டேயும் வந்து அந்த சொன்ன வார்த்தைகள் இருக்குது பாருங்க, அதுதான் எங்களுக்கு பிரச்சனையே ஆச்சு. எனக்கு ரொம்ப கோவத்தை அதிகமாகினது அந்த ஒரு வார்த்தைக்காக தான் வந்து அதிகமானது. இன்கேஸ் அது என்ன அப்படின்றத கேட்டிங்கன்னா, கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதை பற்றி சொல்கிறேன். இல்லைனா நான் அதை பற்றி பேச விரும்பலை. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, பிரச்சனைன்னு சொல்லி அவங்க பக்கமே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு. இன்னொருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, நீ எல்லாம் என்ன மாமனார் மாமியாருக்கு செஞ்சதெல்லாம் சொல்லி காமிக்கிற, அதை பண்ணுற. பணம்னு தேவை, உதவின்னு தேவைன்னா மட்டும்தான் இந்த சரண்யா தேவை, என் ஹஸ்பண்டு தேவை. மற்றதுக்கு எதுக்குமே நாங்கள் தேவையில்லை அப்படின்னு எங்களை ஒதுக்கும்போது அதனுடைய வழியாகப்பட்டது தான் வந்து நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து என் மாமனார் மாமியாருக்கு செய்யறதோ கொள்றதையோ நான் வந்து எதையுமே வந்து நான் ஆனால் தெரிஞ்சுக்கணும். நான் இந்த வீடியோ எடுத்து போடுறது மூலயமா நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் இந்த வீடியோ எடுத்து காட்டலாம். எங்கள் மாமனார் மாமியாருக்கு நாங்கள் செஞ்சோமா செய்யலையா அப்படின்றது. ஏன்னா என் ஹஸ்பண்டு 14 வயசுலேருந்து சென்னையில் கஷ்டப்படுறாரு. இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டதுக்கு நீ என்ன கஷ்டப்பட்ட, என்ன நீ பெற்றவங்களுக்கு செஞ்சிட்ட கொடுத்துட்ட அப்படின்ற கேள்வி கேட்டாங்க. இதுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனையாக ஆனதுக்கப்புறமும் நாங்கள் செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் எனக்குன்னு மனசாட்சி இருக்குது. நாளைக்கு எனக்கும் வயசாகும், நான் என் அப்பா அம்மாவும் நாளைக்கு இந்த ஸ்டேஜுக்கு வருவாங்க அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துக்காக தான் நான் எல்லாமே அவங்களுக்கு பார்க்குறது எல்லாமே செய்கிறது. ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் பெருமருமவளுக்காக பயந்துக்கினா அவங்க எல்லாமே செய்கிறாங்க பேசுகிறாங்கன்னும் போது அந்த இடத்த என்னால் எதுவுமே பண்ண முடியும். இன்கேஸ் அந்த என்ன பிரச்சனை அப்படின்றத கேட்டிங்கன்னா நாளைக்கு அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்படி இல்லைனா ஓகே பரவாயில்ல விட்டுடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்ன வீடியோன்றதே சொல்லாமல் நான் ஏதேதோ பேசிட்டேன் பாருங்கள். முட்டை குழம்பு தாங்க. உங்களுக்கு பிடிச்ச உங்கள் மாமா உங்கள் அண்ணா வந்து முட்டை குழம்பு செஞ்சுருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ. இன்றைக்கி முட்டை குழம்பு செய்யலாம். 2 பேருக்கு நான் போட்டிருக்கிறேன். 6 முட்டை அவ்வளோதான். இந்த பக்கம் சாதம் வந்து நிற்குது. போகும்போது சாதம் வச்சுட்டு நான் அடுப்பில் இந்த முட்டையில் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மசாலா கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். முட்டை கொஞ்சம் பார்க்கலாம். சாதம் நல்லா இருக்குது. மசாலாவில் கட் பண்ணியாச்சு. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணியாச்சு. இங்கே இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டிக்கணும். அவ்வளோதான். முட்டை வெந்துச்சுன்னு நினைக்கிறேன். வெடிப்பு வந்துச்சு, வெந்துச்சு. ஓகே, முட்டை பொரிக்கிறேன். பொரிச்சதுக்கு அப்புறம் செய்கிறேன் குழம்பு. இன்னும் மசாலாலாம் அடிக்கலை. முட்டை பொரிச்சாச்சு.
இதுக்கப்புறம் வெங்காயம்லாம் போடலாம். வெங்காயம் போடணும். வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டாச்சு. ரெண்டுக்கும் ஒன்றா தான் போட்டேன். தனித்தனி போனால் நான் ஒன்றா தான் போட்டேன். அதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணிட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணணும். இதை கூட ஆட் பண்ணணும். தக்காளி ஆட் பண்ணணும். இன்னும் இந்த தக்காளி ஆட் பண்ணணும். இந்த மசாலா ஆட் பண்ணணும். மசாலாவை ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் வேகட்டும். நல்லபடியாக வந்ததுக்கப்புறம் தக்காளியில் ஆட் பண்ணேன். ஒரு அளவுக்கு வந்துடுச்சு. தக்காளி வெந்துக்கின்னு இருக்குது. லைட்டாக உப்பு போட்டாச்சு வேகிறதுக்காக. கொஞ்சம் நேரம் மூடி விட்டுடலாம், வேகட்டும். லைட்டாக வெந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். லைட்டாக வெந்துச்சு. இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் மசாலா கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் முட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் விட்டுறணும். திரும்ப கொஞ்ச நேரம் கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் விட்டுறணும். அப்புறம் பார்க்கலாம். முட்டை வந்து கிண்டி ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும் சிம்மில் வச்சுட்டு. அதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும். நல்லபடியாக கொஞ்சம் வெந்துச்சு. இதுக்கப்புறம் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து தண்ணி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிண்டி விட்டுணும். அதுக்கப்புறம் நல்லபடியாக திரும்ப வேக விட்டுணும். எல்லாத்தையும் போட்டாச்சு. கரெக்டாக காலி ஆயிடுச்சு. தண்ணியெலாம் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் வேகட்டும் நல்லபடியாக. இந்த குழம்பு பிடிச்சிருக்குமா என்னன்னு தெரில, இல்லை எப்படி டேஸ்ட் இருக்குன்னு தெரில, பார்ப்போம். ஆனால் எப்போவுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி செய்வாங்க, நானே செய்கிறேன், பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் நிறைய விட செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த பக்கம் செய்கிறேன். மற்றபடி வீட்டில் எல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன். இந்த குழம்பு முட்டை குழம்பு. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இப்படி தான் இருக்கும் முட்டை குழம்பு. எப்படி இருக்கும்னு தெரில, பார்ப்போம். நீங்களாச்சும் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சின்னு தோணுது, இல்லை கரெக்டாக இருக்கான்னு தெரியல. லைட்டாக தண்ணி அதிகமாகிடுச்சு. என் வீடியோ பிடிச்சிருக்கும், நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் மேலும் மேலும் எனக்கு கொடுங்க. ஓகே, பாய்.